இதுல யார்கிட்ட முறையிடுதாரு ஐயா, உத்தரவு கொடுக்காரு? தலைக்கோட்டு மாமனிட்டு சொல்றாரு. அது என்னன்னா, இனக்காகும் பேர்கள் எனக்காகும் பேர்கள் இனங்கேளு மாமுனின்னு சொல்றாரு. என்னன்னா ஐயா, நீ அதாவது என்ன, இந்துக்கள்ல தான் அந்த அச்சாரம் சொல்லி இருக்கும். ஆமா, அந்த என்ன சொல்றாரு, அச்சாரத்திலும் நான் அடங்க மாட்டேன், கை காட்டிலும் அடங்க மாட்டேன், அது போக நீ என்ன ஒரு யாகம் வளர்த்தாஞ்சு அதுலயும் அடங்க மாட்டேன், தீவாரனை பார்க்க மாட்டேன், திருநாள் காண மாட்டேன், மாடு மண் உருவை வணங்கி தெரிய மாட்டேன். மாடு மண் சிலை வணக்கமே கிடையாது, வணக்கம் இருக்க கூடாது. ஆமா, ஏன்னா ஏக பரம்பரை சொல்லிட்டாருல, இதுல நீ எந்த இடத்துல அடக்க முடியும்? சரி, அப்படி ஏன்னா அப்ப இந்துக்களுக்கு பாத்தியப்பட்டவர்னா அப்ப எப்படி அந்த சிலை வணக்கத்துல அவர் கூடாதுங்காரு? அப்புறம் எப்படி இவங்க இந்துக்கள் சொல்றாங்க? அது என்னன்னா ஐயா, அது ஒரு காலத்துல இருந்தது. சிலை வழிபாட கொண்டு வந்து இதுக்குள்ளதான் இறைவன் இருக்கான்னு சொல்லி அடக்கி வச்சான். ஆனா அதை தவிர்த்தெறிய வந்தவர் தான் வைகுண்ட பரம்பரை. இல்ல இந்த உலகத்துல ஏகமா இருக்கு. அதாவது இன்னைக்கு எடுத்துக்கோ, அன்னைக்கு மதம்னு எடுத்துக்கிட்டா இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் 3 மதம் இன்னைக்கு உலகத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஆனா உலகம் அறியக்கூடிய